அண்மை செய்தியாக பார்த்துடுகிறோம். நடிகர் கார்த்தி நடித்துள்ள வா வாத்தியார் திரைப்படத்திற்கு தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன் வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த தடை நீடிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரம்? நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் உருவாகியுள்ள வா வாத்தியார் திரைப்படத்தை ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கிறார். இந்த திரைப்படம் மறுநாள் வெளியாக இருக்கிறது. வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை நீதிமன்றத்தில் சொத்தாட்சியர் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தொழிலதிபர் அர்ஜுன்லால் சுந்தர்தாஸ் என்பவர் திவாலானவர் என கடந்த 2014ஆம் ஆண்டு அறிவித்து அவருடைய சொத்துக்களை நிர்வகிக்க சொத்தாட்சியரை நியமித்து சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும், திவாலானவர் என அறிவிக்கப்பட்ட அர்ஜுன்லால் சுந்தர்தாஸிடமிருந்து ஸ்டுடியோ கிரீன் பட தயாரிப்பு நிறுவனம் 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தனர். அந்த தொகை வட்டியுடன் சேர்த்து தற்பொழுது 21 கோடியே 78,50,000 ரூபாயாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகையை செலுத்த ஞானவேல் ராஜாவுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், அவர் தயாரித்துள்ள வா வாத்தியார் திரைப்படம் வெளியிட இடைக்கால தடை விதிக்கவும், படம் மூலம் கிடைக்கும் வருவாயை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வா வாத்தியார் திரைப்படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு ஞானவேல் ராஜா எப்போது கடன் தொகையை செலுத்துவார் என பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், சி. குமரப்பன் அவர்கள் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சொத்தாட்சியர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், நீதிமன்றம் பலமுறை வாய்ப்பளித்தும் ஞானவேல் ராஜா கடனை திருப்பி அளிக்கவில்லை என கூறினார். எனவே அவரது சொத்துக்களை முடக்க வேண்டும் என வாதிட்டார். ஞானவேல் ராஜா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் 3 கோடியே 75 லட்சம் ரூபாயை 24 மணி நேரத்தில் செலுத்துவதாகவும், மீதமுள்ள தொகைக்கான சொத்து ஆவணங்களை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறினார். மேலும் வா வாத்தியார் படத்தை வெளியிட தடை விதித்தால் தங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் ஞானவேல் ராஜாவுக்கு நீதிமன்றம் ஏற்கனவே பல வாய்ப்புகள் அளித்துள்ள நிலையில் மீண்டும் வாய்ப்பளிக்க தேவையில்லை எனவும், பணம் கொடுத்தவர்கள் அதனை திரும்ப பெற நீண்ட காலமாக காத்திருப்பதாக கூறினர். நீதிமன்றம் உத்தரவிட்ட பணத்தை திரும்ப செலுத்த ஞானவேல் ராஜா எந்தவித தீவிர முயற்சி மேற்கொள்ளவில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றம் ஏற்கனவே போதுமான கால அவகாசம் அளித்துள்ளதாகவும், அதனை ஞானவேல் ராஜா தவறாக பயன்படுத்தியுள்ளதாகவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். எனவே கடன் தொகையை முழுமையாக திரும்ப செலுத்தும் வரை வா வாத்தியார் படத்தை அனைத்து தளங்களிலும் வெளியிடக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.